ஓஎஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் அருள்வாக்கு ஜோதிடர் ஏபி தங்கவேல் சுவாமிகள் நான் பேசுகிறேன். இந்த புரட்டாசி மாத பலனை பற்றி, இந்த புரட்டாசி எப்படிப்பட்டது, இதனுடைய உண்மையான தத்துவம் என்ன, இந்த புரட்டாசியினுடைய சிறப்புகள் என்ன, இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த மாதம். மேலும் மகாலய அமாவாசை, அதாவது மறந்தவர்களுக்கு மகாலய அமாவாசை, அதாவது முன்னோர்கள் இறந்த திதியோ நாளோ நேரமோ எதுவுமே தெரியலைனாக்க இந்த அமாவாசையில் போய் நமக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது முன்னோர்கள் இந்த வளர்பிறையில், அதாவது அமாவாசை வரைக்கும் இந்த பூமியில் அவங்க வாசம் செய்கிறதாகவும், நம்ம செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்கள் அவங்க பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய லோகத்துக்கு போவாங்கிறது ஒரு ஐதீகம். மேலும் இந்த காலகட்டங்கள் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த மாதம். அதாவது 5 சனிக்கிழமை பிடிப்பவர்கள் இருக்கிறாங்க. மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதத்தினுடைய ராசி பலன் என்ன, 12 ராசிகளுக்கும் எந்தெந்த பலன்கள் எப்படி இருக்கும், புரட்டாசி மாத சிறப்பின்படி கடந்து வந்த காலகட்டங்களில் சில நன்மைகள் தீமைகள் அடைந்திருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்துடைய ராசி பலன் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த வருஷத்தினுடைய புரட்டாசி மாதம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் தன்னுடைய மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடகராசிக்கு என்றால் நேர்கதியில் சென்று மீண்டும் வக்ரதிக்கு வர்றார் ஒரு மாதம். இந்த ஒரு மாத காலகட்டங்கள், அதாவது புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி வரும் பொழுது அவருடைய நிலைகள் உச்ச நிலைக்கு போகிறார். இவனால் தடைபட்டிருந்த திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் முறைகளாக இருக்கட்டும், காரிய தடைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த புரட்டாசியிலே உண்டு. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன், எந்தெந்த ராசிக்காரர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போவார்கள், இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை நாம் விரிவாகவும் இந்த ராசி பலன் முழுமையாகவும் இந்த புரட்டாசி மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக சொல்ல போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மேசராசி. கிரகத்தினுடைய கட்டத்தில் முதல்ல இருக்கக்கூடிய தலைன்னு சொல்லக்கூடியது மேசம்தான். மேசராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கும், கடந்த காலத்தில் பட்ட துன்பங்கள் துயரங்கள் ஓரளவுக்கு மாற்றங்கள் கொடுக்குமா, செய்தொழில் முன்னேற்றத்தை கொடுக்குமாங்கும் போது மேசராசிக்காரர்கள் இயல்பிலேயே அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வைராகிய குணமும் போராட்ட குணம் இருந்தவர்கள் தான் மேசராசிக்காரர்கள். ஏனென்றால் தலை அப்படிங்கும்போது எல்லா உடம்பு எவ்வளோ தான் இருந்தாலும் கூட முகம் அப்படிங்கும்போது தலையிலிருந்தே ஆரம்பிக்கிறதுனால அந்த தலையாக இருக்கப்பட்ட ராசி தான் மேசராசி. இதற்கு அதிபதி யார்? செவ்வாய் பகவான். செவ்வாய் யார்? முருகனுக்கு உகந்தவர். முருகன் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் அவர் குன்று இருக்கும் இடம் பூரா முருகன் இருக்க, குமரன் இருக்கும் இடம் சொல்கிறாங்க. அதனால் முருகனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க தான் இந்த நமக்கு மேசராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்கள் இவனால் இருந்த 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு அதிசாரம் பெற்று வர்ற 22ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறார். ஒரு மாதம் இருப்பார் எங்கள் கடகத்தில். அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா மேசராசிக்கு சில நன்மைகளை அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் அவர் பார்க்கக்கூடிய இடம் மேசராசிக்கு, அதாவது 10ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தொழிலில் இருந்த சில தடைகள் டக்குன்னு வெளிவாகும். அதில் இருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகலாம். அதே மாதிரி திட்டங்கள் போட்டு எல்லாமே தடைப்பட்டதை பூரா இனிமேல் அந்த திட்டங்கள் ஓரளவுக்கு நமக்கு நிவர்த்தி ஆகும். திருமண தடை, தொழில் முடக்கம், காரிய தடைகள், போன காரியம் பூரா நமக்கு ஒன்றும் சக்ஸஸ் இல்லாமல் போராடி எல்லாமே நமக்கு வெளிவந்த நிலைகளில் இப்போ நல்லாயிருக்கும். ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார், சப்தம ஸ்தானத்தில். அந்த 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால போர் குணம், வீண் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, கட்சி வம்பு வழக்கு இதெல்லாம் கொடுத்தது. அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாது, கணவன் மனைவி கருத்து வேறுபாடாக இருந்தது, குழந்தைகளாக இருந்துச்சுனாக்க கீழே விழுகிறது. அதாவது 8 குடைவன் 7லேருந்து நேராக பார்க்கறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உருவாக்கி விட்டுரும். அதனால தான் கீழே விழுகிறது, ரத்த காயம் ஏற்படுறது, சிறு விபத்துக்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த குரு பகவான் வந்ததுனால அதனுடைய தாக்கத்தெல்லாம் குறைச்சிரும், அடுத்தடுத்து நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும். 11ஆம் இடம் 3, 6, 11 பாவர்கள் இருந்தால் விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த 11ஆம் இடத்துல சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். உறவுகளில் ஒரு நல்ல மேன்மை கொடுக்கும், சகோதர ஒற்றுமையை ஏற்படுத்தும். செவ்வாய்க்கு ஒரு நெருப்பு கிரகம்னு சொல்கிறது. நெருப்பு, கத்தி, ஆயுதம் இந்த மாதிரி இடங்களில் மட்டும் வேலை பார்ப்பவர்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8 குடைவன் 7ஆம் இடத்துலேருந்து நேராக ராசிநாதனை பார்க்கறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதே மாதிரி பார்த்தோன்னா 6 குடைவன் யாருன்னாக்கா புதன். அந்த புதனும் இந்த மாதத்தில் பெயர்ச்சி அடைகிறார். ரோகாதிபதி என்று சொல்லக்கூடிய நோய் தீர்க்க முடியாத வைத்தியத்தினாலையும் பல வைத்தியத்துக்கு போயும் அந்த வைத்தியம் பார்க்கலாமா, இந்த வைத்தியம் பார்க்கலாமா, இதை செஞ்சால் சரியாயிருமா, அதை அலைச்சல் திருச்சலோட கொடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த புதனுடைய ஆதிக்கம் பெயர்ச்சியில் இந்த புரட்டாசி மாதத்தில்
சில நன்மைகளும், நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் 100% 100% நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க. மேலும் குழந்தைகளுடைய படிப்புகள் நல்லா இருக்கும். என்ன காரணம்னா, குரு பகவான் படிப்புக்கு அதிபதி. அவரும் நல்ல நிலை பயிற்சி அடையும் போது தடைபட்டிருந்த கல்வி, 1லேருந்து 10 வயசு இருக்கிறவங்களுக்கு தடைபட்டிருந்த கல்வி, படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருந்தவங்களாம் இன்றைக்கி நல்ல நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த குரு பகவான் 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு யோகம், தீர்த்த ஸ்தல யாத்திரைகள் பொதுவாக ஏற்படுத்தி விட்டுரும். அவங்கள் மூலம் கல்வியில் தடைபட்டிருந்தது, தொழிலில் தடைபட்டிருந்தது, வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கும்போது அவங்களுக்கும் அதை நல்ல மேன்மை கொடுக்கும். 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலில் தடை அலைஞ்சு நம்மளால் முடியாமல் இருந்ததில் இந்த 2 மாதங்களுக்குள்ள புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பானது. அதுலேயும் இந்த மாதம் இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அத்துணை விஷயங்களும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும். கிரக ரீதியாக, ஜாதக ரீதியாக நமக்கு வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, அஸ்வினிக்கு பிறந்தவங்களாக இருந்தால் முதல் திசை கேது முடிஞ்சு அடுத்தது சுக்கிர திசை சூரியன், சுக்கிரனாக இருந்தாலும் சூரியனாக இருந்தாலும் இந்த கிரக அமைப்புகளுக்கு எல்லாமே யோகம் பயக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. முழுக்க இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அத்துணை விஷயங்களும் இந்த புரட்டாசியில் ஏற்படும். தெய்வ வழிபாடுகள், பெருமாளுடைய வழிபாடுகள் மீண்டும் நமக்கு வந்து பலவிதமான நன்மைகளை கொடுக்கும். நம்ம குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது ஒன்றொன்றா நமக்கு நன்மைகள் பெறக்கூடிய அளவுக்கு அத்தனை விஷயங்கள் ஏற்படும். திசாபுத்திகள் இல்லைனாலும் சரி, திசைகளுடைய தாக்கங்கள் ரொம்ப கடுமையாக இருந்தாலும் இந்த மாதத்துக்கு வந்தவர் பெருமாள், அவரை பரிபூர்ணமாக வழிபாடு செய்யும் பொழுது 100% நமக்கு பல நன்மைகளையும் கொடுப்பாருங்கிறது உண்மையான கருத்து. மேலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம்னா, அதாவது நமக்கு தேதி அப்படின்னு பார்க்கும் பொழுது 26/9 அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன காரணம்? 26/9 29/9 வரைக்கும் அந்த 3 நாட்கள் அப்படின்னாக்க எதற்காக, ஏன், எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து சந்திராஷ்டம நாள். ஒரு வீடு கட்ட, ஒரு புதிய காரியங்கள் தொடங்க, தொழில் முனைய, மற்றபடி வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் வைத்துக்க இதெல்லாம் கூடாது. அந்த தேதியில் மட்டும் இவர்களுக்கு அந்த மேசராசியாக இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் மேசராசிகளுக்கு வந்து அந்த காலகட்டங்கள் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்கள். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பலன் மேசராசிக்காரர்களுக்கு எப்படின்னா, இந்த சனிக்கிழமை மட்டும் யாருக்கும் கடன் கொடுக்கவோ மற்றபடி உதவி செய்யவோ, தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு வீடுகளில் வந்து அவங்களுடைய எண்ணங்கள், அதாவது நமக்கு என்ன படையல் போடுறோமோ போட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றது இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதனுடைய மிக சிறப்பு. பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மீண்டும் சிகப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கவோ கொடுக்கவோ ஓரளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமாதிபதி செவ்வாய் நேராக பார்க்கறதுனால அதில் வந்து நமக்கு எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காது. அதே மாதிரி இதனுடைய அடிப்படை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முழுக்க பலவிதமான நன்மைகளையும் கொடுக்கும். மற்றபடி இந்த அமைப்புகள் பெற்றவர்கள், மேசராசியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நல்ல நிலையிலையும் வருவாங்க. முழுக்க அந்த போர் குணம் கொண்டவர்களால் வாழ்க்கையினுடைய லட்சியம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வெற்றியடையணும் இருக்கக்கூடிய அந்த லட்சியவாதிகள் இந்த புரட்டாசி மாதத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கமாகவே அவர்களுக்கு அமையும். மேலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து கேதுவும் சுக்கிரனும் இவ்வளோ நாளாக இருந்தாங்க. சுக்கிரன் பயிற்சி அடைய போகிறார். ஆனாலும் கூட இவ்வளோ நாளாக இருந்த பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத சில ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் போய் இருந்ததனுடைய விளைவு சில மன உளைச்சல்களையும் கொடுத்துருக்கும். அது இந்த புரட்டாசி மாதத்தில் விடுபட்டு போயிடும். நல்லது எது கெட்டது எதுன்னு புரியக்கூடிய ஒரு தன்மைகளும், வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சில எண்ணங்களும் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மீண்டும் திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா கேது சுக்கிரன் சேர்க்கை வந்து சீக்கிரம் திருமணத்தை நடத்த விட மாட்டார். தடைகளை உருவாகிட்டு இருக்கும். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு உகந்தவர் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். சுக்கிரனுடைய பெயர்ச்சி, புதனுடைய பெயர்ச்சி, குருவனுடைய பெயர்ச்சி இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கிறதுனால 3 கிரகமுமே அசுரகுருவான சுக்கிர பகவானும் தேவகுருவான குரு பகவானும் ரெண்டுமே பெயர்ச்சி அடையும் போது புதன் பெருமாளுக்கு உகந்தவராக இருக்கிறதுனால அவருடைய பெயர்ச்சியும் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையும் உன்னதமான ஒரு சில நன்மைகளையும் கொடுப்பார். கல்வி, அறிவு, ஞானம் எல்லாமே கிடைக்கும். மேலும் தீராத கடன் தொல்லைகளையும்
படிப்படியாக நிவர்த்தி பண்ணி விட்றாரு. எப்படின்னு கேட்டோம்னா, குரு பகவான் நமக்கு நாளுக்கு வராரு. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடனுக்கான ஒரு வழிகாட்டுதலும், அதாவது இருட்டுக்குள்ளே நம்ம இருந்ததை ஒரு வெளிச்சம் மாதிரி நம்ம காமிச்சிருவார். அவர் தான் அந்த மெயினாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரனும் புதனும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் வந்து நீச்சப்படுறார். நீச்சப்பட்டுட்டாலும் கூட அவர் போகக்கூடிய இடத்துக்கு அதிபதி புதன் நல்ல யோகவானாக இருக்கிறதுனால அதிலிருந்து நமக்கு விடுபட்டு போயிடும். சில நன்மைகளையும் கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைகள், கணவன் மனைவிகள் இருந்த பிணக்குகள் மாறிடும். கோர்ட்டு கேஸு கட்சி மற்றபடி வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகிறதெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய விளைவு. நல்ல நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கும் புத்திர பேர், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அத்துணை விஷயங்களுமே இருக்குது. இந்த மாதம் மிக மிக ஒரு முக்கியமான மாதம். புரட்டாசி மாதங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுலேயே ஒரு நன்மை வகிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 11ஆம் இடத்துல தான் சனி இருக்கிறார். 12ஆம் இடத்துக்கு நான் வரல. அது வந்து நமக்கு திருக்கணியத்தின்படி நமக்கு வந்திருக்குது. இருந்தாலும் கோசார ரீதியாக விரயத்துக்கு வரும்போதே நம்ம அதை பற்றி பேசணும். மீண்டும் விரயத்துக்கு வந்ததுனா தான் வீடு மண்ணு மனை பூமி இப்படிலாம் சுப செலவுகள் செஞ்சிட்டோம்னாக்கா அந்த விரயத்தை நமக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற மேச ராசி நேயர்களே, புரட்டாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான மாதம், வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மைக்கு போகக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி இந்த புரட்டாசி மாதத்தில் அனைவரும் பெருமாளை வழிபாட்டு கிரகத்தினுடைய நன்மைகளை பெற்று பரிபூர்ணமாக நல்ல ஒரு யோகமாகவும் காரிய தடைகளிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்குங்கிறது ஒரு அசைக்க முடியாத பெருமாளுடைய பாதத்தை பட்டு வணங்கி நான் உரையை மேசராசிக்காக நிறைவு செய்கிறேன். இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதாவது இப்போ ராசிப்படி நான் சொன்ன இந்த ராசிக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, அந்த ராசியினுடைய தத்துவத்தின்படி பார்த்தோம்னாக்க இது வந்து ஒரு பொதுவான கருத்து, கோசார ரீதியாக இருக்கக்கூடியது. அதற்கு மேலே பார்த்தோம்னா பிறவி கணக்குன்னு இருக்குது. பிறந்த நேரம், தேதி, நட்சத்திரம், ராசி, லக்னம், திசைகள், புத்திகள், அந்தரங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்து சொல்லும் பொழுது முழுமையான கணக்கு உங்களுக்கு ஜாதக ரீதியாக வரும். இது வந்து ஒரு பொதுவான கணக்கு. 12 ராசிப்படி யாரும் இல்லை, அந்த லக்னத்தின்படி வரும். மேலும் உங்களுக்கு இது போல் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆய்வு செய்யணும், எங்களுடைய நிலைகள் என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் அதன்படி விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலன் கேட்கலாம். நேர்லையும் வரலாம், அல்லது வந்து நீங்கள் ஆன்லைனில், அதாவது ஃபோன் மூலமாகவே முன்பதிவு செய்து நீங்கள் பேசிக்கலாம். இதில் பல அரிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பொது கருத்து. புரட்டாசி மாதத்தில் ஒரு மாதத்துக்கு மட்டுமே வாழ்க்கையை முடிக்க முடியாது. இன்னும் பல கருத்துக்கள் ஜாதக ரீதியாக பல இடங்களுக்கு நம்ம போயிட்டாலும் கூட ஒரு சில இடங்களுக்கு சரியான பலன் சொல்கிறாங்க, ஒரு சில இடங்களில் சொன்னாலும் நடைமுறைக்கு வராதுக்கு என்ன காரணம்? ஜாதகத்தை நாங்கள் ஆய்வு செய்கிறோம். ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கான முழு பலன் என்னங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆலோசனை சொல்லி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.